நீங்கள் சொன்னீங்க பாஜக இங்கே காலுன்ற முடியாது, பாஜக மாநில தலைவர் சொன்னதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு, அவர் நினைக்கிறது நடக்காது அப்படின்லாம் சொன்னீங்க. அவர் சொல்கிறாரு, இன்றைய சூழலில் திராவிட கட்சிகளின் ஓட்டுகள் மூணாக பிரிஞ்சிருக்கு, பாஜகவின் ஓட்டுகள் அதிகரிச்சிருக்கு. இப்போ லோக்சபா தேர்தலை விட இப்போ ஹரியானா தேர்தலை பார்த்துருப்பீங்க, மகாராஷ்டிரா மாநிலத்திலான தேர்தலை பார்த்துருப்பீங்க. இப்போ அங்கே பாஜகவுக்கு செல்வாக்கு கூடியிருக்கு, நிறைய செல்வாக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், 2026 தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய களமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே களத்துக்கான வேலையே இல்லை. களத்தை முழுமையாக களமாடி இருக்கிறது திராவிட மாடல் அரசு. இது நான் பேச்சுக்கு சொல்லலை, இதான் உண்மை நிலவரம். வடக்க வேற, தமிழ்நாடு வேற. நீங்க வட கலாச்சாரம் என்பது வேறு, தமிழக கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம் என்பது வேறு. முற்றிலும் என்டையர்லி டிஃபரெண்ட். நார்த் அண்ட் சவுத் முற்றிலும் வேறுபட்டது. அங்கே ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் சூலாயுதத்துடன் செல்வார்கள். அங்கே அருவா கட்டி கோடாரி எடுத்துட்டு போவான், வன்முறைக்கு போவான். இங்கே ராமரை வழிபடுவார்கள், ராமேஸ்வரத்துக்கு போவாங்க. நேற்று கார்த்திகை அமாவாசை லட்சக்கணக்கான மக்கள் திரளுவாங்க. ஆனா வர்ற கையோட வழியில ராமநாதபுரத்துல பெரியார் சிலை யாராவது எச்ராஜா சொன்ன மாதிரி உடைச்சுக்கிட்டு இருந்தா, ராமரை வழிபட்டு வந்தவர்கள் ராமசாமி சிலைக்கு சேதாரம் என்று சொன்னால் மறியல் செய்து அந்த சிலையை சேதாரப்படுத்த தண்டிக்கக்கூடிய இடத்தில் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருப்பார்கள். இதான் திராவிட மண்ணு. இந்த மண்ணுக்கு வித்தியாசமே அதுதான். அதனால இங்க அவங்க எல்லா ஆட்டமும் ஆடிட்டாங்க. எல்முருகன் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் சட்டமன்றத்தின் 2029 முருகன் யாத்திரை, வேல் யாத்திரையை கொண்டு வந்தாரு. நாடு கூட வேலை தூக்கிட்டு போனாரு. எடுபடல, அவரே தாராபுரத்துல தோத்து போனார். அதனால இவரு மண் யாத்திரை, எம்மண் யாத்திரை, எம்மக்கள் யாத்திரை நடத்தி பார்த்தாரு அண்ணாமலை. எங்கேயும் எடுபடல. ஆனா இங்க மக்களுக்கான இந்த மக்களின் தேவைக்கான அரசு, இந்த மொழிக்கான அரசு, இந்த இனத்துக்கான அரசு, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு.